எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்வியை கற்க முடியாத நிலையில் இன்னொருவருக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கிளிநொச்சி புனித அந்தோனியார் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய மாணவர்கள். கிளிநொச்சி பரந்தரையில் அமைந்துள்ள இந்த பாடசாலை 1952ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 280 மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற போதிலும் அவர்களுக்கு கல்வி பயில்வதற்கு தேவையான வளங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாக மாணவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மேலும் பாடசாலை கட்டிடம் உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதனால் தாம் தினமும் அச்சத்துடனே வகுப்பறையில் கல்வி கற்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கட்டிடங்களின் பற்றாக்குறை காரணமாக ஆரம்ப வகுப்புகள் எல்லாம் மர நிலையிலேயே நடைபெறுவதாக வேதனை வெளியிடுகின்றனர். ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக தமது கல்வி செயல்பாடுகளிலும் நிறைவு காணப்படவில்லை என மாணவர்கள் குறை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது விளையாட்டு மைதான பொருட்களும் இல்லை. நாங்கள் விளையாட்டுகள் செய்வதென்றால் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் அளவில் சென்று விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் இருக்கிறது. மற்றும் விளையாட்டு உபகரணங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் இதுக்கு முடிவெடுக்குமாறு வேண்டும். 52ஆம் ஆண்டு முதல் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் நான் தரமன்றிலிருந்து இங்கு கல்வி கற்கின்றேன். அன்று முதல் நமது பாடசாலையில் போதுமான வளங்கள் இல்லை, வகுப்பறைகள் இல்லை, ஒழுங்கான வகுப்பறைகள் இல்லை. ஒவ்வொரு வகுப்பறையும் எப்போ இடிந்து விடும் என்ற நிலையில் உள்ளது. மற்றும் சங்கீத அறை இல்லை, விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இல்லை. மற்றும் எங்கள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான கலை நிகழ்ச்சிகள் செய்வதற்கான ஒன்று கூட மண்டபம் இல்லை. மாணவர்கள் குடிப்பதற்கு போதிய நீருமின்றி அல்லலுறுவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.